உள்ளம் கவர்ந்த மணமகன். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள். அதனால நிறையா பேர் வந்தாங்க. இருந்தாலும் நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும்னு எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணி கடைசியாக 3 பேர் கிடச்சாங்க. 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தான் அவனோட குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னோட பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டாரு. இதோ பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாத கால அவகாசம் தரேன். நீங்கள் இப்போ போகலாம். 3 மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி நீங்கள் வரும்போது இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களில் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னார். 3 பேரும் சரின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் 3 பேரும் வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னாரு. முதல்ல ஒருத்தன் எந்திரிச்சான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்கு எடுத்து பார்த்தேன். அவர் ஒரு வியாபாரிக்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறதா எழுதியிருந்தார். அந்த வியாபாரி இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சி கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட 10,000 ரூபாய் கடன் இருக்கிறதா எழுதியிருக்காரு. அதனால் திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானாம். இந்த பெரியவரும் கவனமாக கேட்டார். 2வது இளைஞன் எழுந்துக்கிட்டான். ஐயா, நான் போன மாதம் ஒரு ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்திருந்த வழிபோக்கங்கிட்ட 4 திருடர்கள் வம்பு வளர்த்து அவரோட பொருளை எல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. உடனே ஒரு குச்சி எடுத்து ஓடினேன். திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளை எல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைச்சேன். அவரை பத்திரமா அழைச்சிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னானா. இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டாரு. அடுத்தபடியாக 3வது இளைஞன் எழுந்தான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் மலைப்பாதை வழியாக போயிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மரக்கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி விழுந்திருந்தா அதெல்லாம் பாதாளம், மலையடி வாரத்தில் தான் விழுந்திருப்பான். அது அவ்வளோ பள்ளம். அது தெரியாமல் அவன் தூங்கிட்டு இருந்தான். நான் உடனே அவன்கிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சது, அவனை எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கான், நிறைய இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவனை நினச்சி அவனை எழுப்பி வேற ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானா. பெரியவர் இதையும் கவனமாக கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 3 பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணிவிட்டு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாராம். அந்த இளைஞர்கள் புலம்பிக்கிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த 3 பேரும் நல்ல பிள்ளைங்க தான், ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த 3 பேரும் செஞ்ச செயல்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இந்த மாதிரி இளைஞனை பார்க்குறது கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் தன் கடமையை தான் செஞ்சான். 2வது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதுதான் செஞ்சான். ஒரு லட்சிய மனிதன். 3வது இளைஞன் தன்னோட பகைவனுக்கே உதவி செஞ்சுருக்கான். அவன் உயிரை காப்பாற்றியிருக்கான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது சாதாரணமான மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையும் உன் மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒரு நல்ல நாளில் திருமணம் நடந்ததான். இதிலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னென்னா, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது பண்ணணும். நடைமுறையில் நாம் அப்படி பண்ணுறதில்ல. அதுதான் சிக்கல்.